ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற வரலாற்று சிறப்பு உள்ள ஆலயத்தை பற்றி நம்மளுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா மயூரநாதராகவும், இறைவி அபயாம்பிகையாகவும் அபயாம்பிகையாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. பார்வதி தேவி மயில் வடிவில் சிவபெருமான் வழிபட்ட தலத்தில் இது மயூரநாதன் பெயர் பெற்றது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 102வது தலமாக பார்க்கப்படுது. காவிரி வடக தலத்தில் இந்த தலம் 39வது தலமும் விளங்குகிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இது. இங்கே நடராஜர் கௌரி தாண்டவ கோலத்தில் அருள் படைப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டுபவர்கள் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு சிவபெருமான் வழிபட்ட மன அமைதி பெறலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்ல, நடனம் ஆடுறவங்க இங்கே நிறைய பேர் இறைவனை வேண்டிக் கொண்டு நடனத்தில் வெற்றி பெற சொல்ல வர்றாங்க. இப்போது தல வரலாறு. பார்வதி தக்ஷிணி மகளாக இருக்கிறாங்க. தக்ஷன் ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் அனைவரையும் அழைக்கிறாங்க. சிவபெருமான் மட்டும் அழைக்கலை. பார்வதி யாகத்துக்கு சிவபெருமான் கேட்குறாங்க. சிவபெருமான் அதற்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் தன் தந்தைக்கிட்ட அவங்ககிட்ட தவறு சுட்டி காட்டணும் சொல்லி முற்பட்டு சண்டை போடுறாங்க. இந்த சண்டை வாக்குவாதம் முட்டி என்ன பண்ணுற பார்வதி என்ன பண்ணுறாங்க, அந்த யாகத்துக்கு செல்கிறாங்க. அந்த யாகத்துக்கு சென்ற பகுதியில் அங்கே தட்சன்கிட்ட ஒரு போர் நடக்குது, வாத போர் நடக்குது பார்வதிக்கும் தக்ஷனுக்கும். இதனால் அந்த வாத போரில் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தோற்கப்படுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, வெகுண்டு சோகம் அடைஞ்சிடறாங்க. மனசு என்ன பண்ணுறது, மீண்டும் மறுபடியும் சிவபெருமான் போக முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த யாக கூட்டத்திலே விழாமல் முற்படுறாங்க. அப்படி இதுக்கு கேள்விப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, வீரபத்திரன் அனுப்பிச்சு அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட தேவாதி தேவர்கள் அனைவரையும் கொல்ல சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு. அப்படி அனைவரும் வீரபத்திரன் கொல்லும் பட்சத்தில் அதை பார்த்து பயந்த மயில் ஒன்று என்ன பண்ணுறது, பார்வதி கால்கிட்ட சரணடையுது. இந்த சரணடைஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த மயிலுக்கு பார்வதி அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அடைக்கலம் கொடுத்த மயிலுக்கு மயிலாகவே பிறக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி சாபம் கொடுக்குறாரு. அப்படி சாபம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி மயிலாக பிறந்து இந்த ஆலயத்தில் சிவபெருமானதை வழிபட்டு கொண்டு வராங்க. இருந்தாலும் பார்வதி துயரை தாங்க முடியாது. சிவபெருமானும் மயில் வாகனம் எடுத்து அங்கே அவங்களோட வாழறாரு. அப்போ தான் கௌரி தாண்டவ நிகழ்ச்சி பார்வதியின காட்சி அளிக்கப்படுது. அது மட்டும் அல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, நாரத சர்மான்றவரும் அளவிதாம்பிகை என்ற பக்தர் என்ன பண்ணுறாங்க, செஞ்ச பாவத்துக்காக இப்போ புண்ணியம் தரதுக்காக ஒவ்வொரு ஆளையும் சென்று வராங்க. அப்படி சென்று வரும்போது 30 நாட்களுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானம் செய்யணும். எப்படி எல்லா ஆளையும் சென்று முடிஞ்சாங்கன்னா அவங்க பாவம் போய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலயம் சென்று வழியில் எல்லா ஆலயத்தையும் பார்த்துட்டு வராங்க. அப்படி 30ஆவது நாள் ஆலயம் இந்த மயூரநாத ஆலயத்துக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இரவு சூழ்ந்துருது. இரவு சூழ்ந்தால் நாள் முடிஞ்சிச்சு கணக்கு எண்ணி அவங்க வருத்தம் அடைகிறாங்க. இன்னைக்கு நம்ம பாவம் தொலையாக போயிடுது, நம்ம விட்டு போகாது, நம்ம நம்முடைய தவத்தில் ஏதோ தவறு சிவபெருமான் நினச்சி வருந்துறாங்க. வருந்தி அந்த ஆலயத்தில் அன்று இரவு தங்குறாங்க. தங்கும்போது சிவபெருமான் நாதஸ்வரமா கனவில் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்கள் இன்னும் முடியல, அதிகாலை வரைக்கும் இருக்குது, அதனால் நீ கலங்காத, அதிகாலை சூரியன் வருவதற்கு முன்னாடி நீ போய் காவிரி ஆற்றில் நீராடி எனக்கு வந்தீங்கன்னாக்கா உன் பாவம்லாம் போய்க்கணும்னு சொல்லிட்டு காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அதேமாரி நாரத சர்மாவும் அளவேந்தாம்பிகா என்ன பண்ணுறாங்க, அதிகாலை சென்று காவிரி ஆற்றில் குளித்து தன் பாவத்தை போக்கி சிவபெருமான் அணுகிறாங்க. எல்லாம் சிவபெருமான் கூடவே ஐக்கியமாயிடுறாங்க. அதனால தான் இன்றளவும் அந்த கார்த்திகை முதல் நாள் காவிரி ஆற்றில் குளித்து இங்கே சிவபெருமானவர்களுக்கு பாவ விமோச்சனை கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த இருவருக்கும் இவரோட பேர்லேயே ஒரு லிங்கமாகவும் சிவபெருமான் வலதுபுறமாக ஒரு லிங்கமாக ஒரு தனி சன்னதி இங்கே அமைப்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து அம்பாள் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக இருக்கிறாங்க. நந்தி பார்த்தீங்கன்னா கர்வத்தோடு நந்தியோட கர்வத்தை வந்து கர்வத்தை போக்கி அருள் செய்தலும் இந்த ஆலயமும் பார்க்கப்படுது. அதனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த மயூரநாதர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த மயூர ஆலயம் சென்று மயூரநாதரை வணங்கி அபயாம்பிகளை வணங்கி பாவ விமர்சனம் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனருள் பெறுக. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாள் வாழ்க, ஈசனடி வாழ்க, என் இயனடி வாழ்கின்றது வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.